தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என திண்டிவனத்தில் மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயண பிரச்சாரம் மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயண பிரச்சாரம் மேற்கொண்ட அன்புமணி பேசியதாவது: தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டுமென்ற ஒரே நோக்கில்தான் மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வருவது என்பது நமக்கு முக்கியமல்ல. ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதே முக்கியம். வன்னிய மக்களுக்காகவும் சமூக நீதிக்கும் எதிராக செயல்பட்டு வரும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி கிடையாது. வன்னியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கும் திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஒருவர் கூட வாக்களிக்க கூடாது. மேலும் 6 மாத காலத்திற்கு பின்னர் தமிழகத்தில் பாமக ஆட்சி அமைவது உறுதி. ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் நாம் நினைப்பது நிறைவேறும். வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு உண்டு. அனைத்து சமூக மக்களும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாமக பாடுபடும் என்றார். இந்நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலர் சங்கர் தலைமை தாங்கினார். மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், முன்னாள் எம்பி தன்ராஜ், பாமக பொதுச் செயலாளர் வடிவேல், ராவணன், தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்தி, முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார், தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் ஜெயராமன், மாவட்ட தலைவர் சேது, மாநில கொள்கை அணிவிளக்க செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி, மாநில துணைத் தலைவர் சம்பத், மாவட்ட துணை செயலாளர் பால் பாண்டியன் ரமேஷ், சிறுபான்மை பிரிவு பிச்சை முகமது, சஞ்சயப்பா, இளைஞரணி ராஜேஷ், முன்னாள் நகர செயலர் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.